ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா மட்டும் 3 கெஸ்ட்டில் பிரியங்கா மட்டும் வெளியே போகிறாங்க. ஏன் வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பர்சனல் ஒர்க் பொருள் இருக்குது. ஸோ அவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் வந்து செக்இன் பண்ணுவாங்க. இப்போ பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து வெளியே செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது என்னோட ஹோட்டல் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு ரிவ்யூ கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லி மார்னிங்கே உங்களுக்கு தோசை தேங்காய் சட்னிலாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாவு அரைச்சி உளுந்த வடை சுட்டிருப்பாங்க. வடையை வந்து சும்மா அவங்களாவே அரைச்சி இருக்கிற அம்மிலேயே அரைச்சி சுட்டிருப்பாங்க. ஸோ அந்த வடையை வந்து எஃப்ஜேயும் வினோத்தும் வாயில் ஊட்டி விட்டுருப்பாங்க போல இருக்குது. பிரியங்கா ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க அப்படிங்கிறதுனால இது யார் ஊட்டி விட்டாங்கங்கிறது நான் சரியாக கவனிக்கலை. பட் துஷார் வந்து கிளம்பும்போது கையில் வந்து கிஸ் பண்ணுவார். பிரியங்காவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு பிரியங்காவும் ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எவ்வளோ அன்பாக என்னை வழி அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கூப்பிட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க துஷார்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் எப்படி ஒரு கெஸ்ட்டுக்கு கையில் கிஸ் பண்ணலாம், அது பண்ணுறது தப்பு. முதல்ல இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன், மக்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்கங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் ஃப்ளாட்ரி பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க. அப்போ துஷார் சொல்வார், அது எல்லாமே எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் தான் மேட்டர்ஸ். நான் வந்து எந்த இன்டென்ஷன்லேயும் பண்ணலை, சும்மா ஒரு அன்பை காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணேன், அதையே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்ரின்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி துஷாருக்கு கோவம் வரும். இப்போ திருப்ப பார்வதி வந்து அதே அட்வைஸ் பண்ணுவாங்க. இது வந்து நேச்சுரல் இந்த விஷயத்தில் ஆக்சுவலாக வந்து பார்வதி சொல்கிற அட்வைஸ் வந்து கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு கெஸ்ட்டாக வரும்போது கண்டிப்பாக அந்த கெஸ்ட்டை வந்து யாரும் கிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோ மேனேஜரோ யாராக இருந்தாலும் கெஸ்ட்டை யாரும் கிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பண்ணுறது தப்பு. இவங்க என்ன சொல்கிறாங்க, பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா கேமரா இருக்கிறதுனால அவங்க பேசாமல் போயிருக்காங்க, இல்லைனா அவங்க கண்டிப்பாக அதை திட்டிருப்பாங்கங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. பட் பார்வதி சொல்கிற ஒரே பாயிண்ட் என்ன தப்புனா, அவங்க சொன்னாங்க இது நேஷ்னல் டெலிவிஷன், எல்லோரும் பார்க்குற ஷோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. பட் இவங்க அந்த மாதிரி இது வரைக்கும் வேறு சில விஷயங்கள் இடங்கள்லாம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை. ஸோ அதனால அந்த விஷயம் தப்பு. பட் இந்த ஹோட்டல் டாஸ்க்குக்கு அவங்க சொல்கிற அட்வைஸ் கரெக்ட் தான். பட் துஷார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. துஷார் வந்துட்டு திருப்பி போகிறாரு. அப்போ வந்து திவாகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி எஃப்ஜேயும் வினோத்தும் வாயில் ஊட்டி விடுறான், இது என்ன உளுந்த வடையெல்லாம் பிச்சு வாயில் ஊட்டி விடுறான், அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு கெஸ்ட்டுக்கு இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திவாகரும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் அவங்க 2 பேர் சொல்கிற பாயிண்ட்ஸுமே கரெக்டாக. உங்களுடைய கமெண்ட்ஸ்